எங்களை தெரியல வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விடுதலை பார்ட் 2 அப்பா ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எதிர்பார்த்த மாதிரியே பார்ட் 2க்கான ஒரு செம்ம ஒர்த்தாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக் முதற்கொண்டும் வெற்றிமாறன் செதுக்கியிருக்காரு. நடிகர் சூரி பார்ட் 1ல் கான்ஸ்டபிளாக அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவுமே அதிகமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அதாவது இந்த பார்ட் 2 இருக்கான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த விடுதலை பார்ட் 2 விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் பொறுத்தே இந்த படம் முழுவதும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியே போய்கிட்டு இருக்கு. ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே நடிகர் கருணாஸோட பையன் கென் இருக்கார்ல, அவர் பண்ணிக்கிற ரோல் ரொம்பவுமே அற்புதமாக இருந்தது. கென் கருப்பன் அப்படிங்கிற ரோலில் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவராக இந்த படத்தில் ரோல் பண்ணியிருப்பாரு. அவங்களோட அங்கே இருக்கிற பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் எல்லாருமே அந்த பழங்குடியின பெண்களை ரொம்பவுமே துன்புறுத்துற மாதிரி வற்புறுத்துற மாதிரியும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அந்த பண்ணையார்கிட்ட இருந்து இந்த கென் அவங்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கதை. இந்த 10 நிமிஷம் படத்து செம்ம ஒருத்தன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கடுத்ததா புலவர் கலிய பெருமாள் கேரக்டரில் விஜய் சேதுபதி சும்மா பின்னி எடுத்திருக்காரு. 1970-80 காலகட்டத்தில் புலவர் கலிய பெருமாள் எந்த அளவுக்கு மக்களுக்காக குரல் கொடுத்து போராடினார் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபரோட பொண்ணு தான் மஞ்சு வாரியர். அவங்க வந்து விஜய் சேதுபதி கூட எந்த அளவுக்கு சேர்றாங்க, அவங்களுக்கு அவங்க 2 பேருக்குமான ஒரு லவ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் கருப்பனை காப்பாற்ற போற விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையிலிருந்து விஜய் சேதுபதி எப்படி மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு போராட்டக்காரராக மாறுறாரு அப்படிங்கிறத படத்தோட மையக்கதை. விடுதலை பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல தான் விஜய் சேதுபதி போலீஸ் கஸ்டடியில் மாட்டிக்குவாரு. அவர் இந்த படத்தில் ஸ்டார்டிங்ல இருந்து இவரை அரெஸ்ட் பண்ணி இவரை என்கவுண்டர் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போற வழியில விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட சொந்த கதையை சொல்றாரு. அதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவும் படம் முழுவதும் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஆர்ட் ஒர்க் ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா 1960 இருந்து 80 காலகட்டங்களில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த பண்ணையார் வீடுகள் எப்படி இருக்குமோ அதை அப்படியே விஷுவலாக செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் வாழ்றாங்களா அந்த இடத்தையுமே ரொம்பவும் அழகாக சொல்லியிருந்தாங்க. படத்தில் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே தீப்பொறி பறக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்பவுமே தீப்பொறியா இருந்தது. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட்வாதிகள் எந்த அளவுக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தாலே போதும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல இளையராஜாவோட மியூசிக்கல் தான் பார்ட் 1 விடவும் இந்த பார்ட் 2ல பின்னி எடுத்திருக்காரு. அது ரொம்பவுமே பாராட்டக்கூடிய வகையில் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர 2 பாட்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலேயும் வேல்ராஜ் அவர்களோட ஒளிப்பதிவு இன்னுமே அருமையா இருந்துச்சு. பார்ட் 1 விடவும் இந்த பார்ட் 2ல நிறைய ஆர்ட் ஒர்க்கோட சேர்ந்து அந்த விஷுவலா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காரு. இந்த படம் என்ன பொறுத்தளவுக்கு வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த படங்களையே இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இந்த படத்துல ரொம்பவும் ஒர்க் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிய வருது. இந்த பார்ட் 2 முழுவதும் புலவர் கலிய பெருமாள் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஒரு ஜெனரேஷனுக்கான ஒரு தலைவராக மாறினாரு, கம்யூனிஸ்ட்ல எப்படி இறந்தார் அப்படிங்கிறத முதல் கொண்டு இந்த படத்துல எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழர் விடுதலை படை எப்படி உருவாச்சு, அது எப்படி உருவாக காரணமா இருந்தது யார் அப்படிங்கிற முதல் கொண்டும் இந்த படத்துல ஃப்ரேம் டு ஃப்ரேமா வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழரசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு தமிழரசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அற்புதமாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே புலவர் கலிய பெருமாள் மாதிரியும் தமிழரசன் மாதிரியும் ஒரு ஆட்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுல உண்மையில நம்ம ரொம்பவுமே பெருமைப்பட்டிருக்கணும். மற்றபடி இதை தவிர்த்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு ரொம்பவுமே அருமையாக பிடிக்கும். இந்த படத்தை சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ மறக்காம பார்த்துட்டு இந்த வீடியோட ரிவ்யூவில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ.